இன்று கோரேசின் உந்துதலும் நம்முடைய எதிர்காலமும் என்ற உபதேச தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்வோம். எதிர்காலம் என்பது இன்றே தொடங்குகிறது என்று சொல்வது உண்மையல்லவா? எதிர்காலமானது இன்றே தொடங்குவதால் நேற்று வரை நடந்த அனைத்தையுமே விட்டுவிட வேண்டும். இத்தருணத்தில் இருந்து அனைவரும் சேர்ந்து நாம் விரும்பும் எதிர்காலத்தை உருவாக்க தொடங்கிடுவோம். அப்படியானால் ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய எதிர்காலத்தை பற்றி என்ன? தேவன் முன்னதாகவே தீர்மானித்து வாக்களித்த அநேக காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு நித்திய எதிர்காலம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் உண்மையாகவே காண முடியும். தீர்க்கதரிசியாகிய தானியேல் மற்றும் அப்போஸ்தலர் யோவான் ஆகியோரின் தீர்க்க தரிசனங்களில் நித்திய காலமெல்லாம் தேவனுடன் இருப்பதே நம்முடைய எதிர்காலம் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. நாம் நித்திய ஜீவனையும் என்றும் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும் உலகில் வாசம் செய்வோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. இன்று வேதாகமத்தில் உள்ள இந்த சத்தியங்களை நாம் ஆராயும் போது கோரேசு பெற்ற ஊக்கத்தையும் இக்காலத்தில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கும் ஊக்கத்தையும் ஒரு கணம் ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவதாக நமது எதிர்காலத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே இராக்காலமிராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் என்ன செய்வார்கள்? சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இதுதான் நம்முடைய எதிர்காலமாகும். நமது எதிர்காலமானது வேத வாக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை சிந்திக்கும் போது உங்கள் இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்களும் உணர்வுகளும் எழுகின்றன? கோரேசை போல நீங்களும் மனம் நெகிழப்படுகிறீர்களா? ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த தனது எதிர்காலத்தை பற்றி கோரேசு படித்தபோது அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பதை அறிந்து அவர் மிகவும் மனம் நெகிழ்ந்து போனார். நம்முடைய எதிர்காலத்திற்காக தேவன் என்ன திட்டமிட்டிருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கும் போது வேதாகமத்தில் அதுபோன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை புறக்கணிப்பது சரியல்ல அல்லவா? வேதாகமத்தில் தன்னை பற்றிய தீர்க்க தரிசனங்களை பார்த்தபோது தனது சொந்த சாதனைகளாலும் வெற்றிகளாலும் தனது வலிமைமிக்க பேரரசை உருவாக்கியதாக நினைத்திருந்த கோரேசு, தேவன் ஏற்கனவே நான் உனக்கு முன்னே போய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்ததை உணர்ந்து கொண்டான். எல்லாவற்றிலும் தேவன் தன்னை முந்திக் கொண்டு தனக்கு ஒரு பரிசுத்த பட்டத்தை அளித்து தனது அனைத்து வெற்றிகளின் முடிவுகளையும் முன்னறிவித்து வாக்குறுதி அளித்திருப்பதைக் கண்டு கோரேசு திகைத்து போனார். இன்று நீங்கள் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதே பிரமிப்பான உணர்வு உங்கள் இருதயங்களில் எழுகிறதா? உண்மையிலேயே எழுகிறதா? அப்படி இருந்தால் இது பரிசுத்த ஆவியானவரை உண்மையாகவே பெற்றுக்கொண்ட இருதயம் என்று நாம் சொல்ல முடியும். தேவன் நமக்கு இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார்.
அவருடைய செயல்கள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வேதாகமத்தில் அவரை பற்றிய பதிவுகள் இருந்ததையும் தீர்க்கதரிசிகளால் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்ததையும் கண்டு கோரேசு மிகவும் திகைத்துப் போனார். எனவே அவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த இஸ்ரவேலர்கள் அனைவரையும் விடுவித்து அவர்களை தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப செல்ல அனுமதித்தார். கோரேசு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது மட்டுமல்லாமல், நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கள் என்றும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் ஆலயத்தின் கட்டுமானத்திற்கு அனுமதி அளித்தது மட்டுமல்லாமல், அதை கட்டுவதற்கு பல்வேறு பொருட்களை வழங்கி ஆதரவளிக்கும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையையும் மேற்கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் பதிவானது அவருடைய இருதயத்தை ஆழமாக தொட்டது என்பதற்கு இதுவே ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அல்லவா? பெர்சியா ராஜாவான கோரேசும் பெர்சியா பேரரசும் தேவனை விசுவாசிக்கிற தேசம் அல்ல. ஆனாலும் கோரேசு அடிமையாக இருந்த அனைவரையும் விடுவித்தார். இஸ்ரவேலர்களை தன்னுடன் வைத்திருந்தால் அது தன்னுடைய நாட்டிற்கு பெரும் பொருளாதார நன்மையை அளித்திருக்கும் என்ற போதிலும் கோரேசு அவர்கள் அனைவரையுமே அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அவர் அவர்களிடம், நீங்கள் எருசலேமுக்கு சென்று தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று கட்டளையிட்டதுடன் அதன் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்கினார். வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களுக்குள் தம்மை பற்றிய ஒரு பதிவு இருக்கிறது என்பதை உணர்ந்ததால் அவர் மிகவும் மனநிகழ்ச்சி அடைந்தார். வேதாகமத்தின் வாயிலாக தேவன் நமது எதிர்காலத்தை பற்றி நமக்கு மிக அதிகமாக வெளிப்படுத்துகிறார். இருப்பினும் தேவன் நமக்கு கட்டளையிட்ட பணியை கோரேசு மகிழ்ச்சியோடும் உறுதியோடும் செய்தது போல் நாமும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் செய்து வருகிறோமா? நம் காலத்தில் வேதாகமத்தில் நம்மை பற்றிய எண்ணற்ற பதிவுகள் இருந்த போதிலும் நாம் பெரும்பாலும் அவற்றை மிகவும் அலட்சியமாகவே கருதுகிறோம். இத்தகைய விஷயங்கள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். அன்பர்களே, நாம் சதா காலமும் அரசாளுவோம் என்று சொல்லும் தீர்க்க தரிசனத்தின் முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்கிறோம் அல்லவா? இருப்பினும் நம்மில் சிலர் அவற்றை வேறு யாரோ ஒருவரின் கதை போல கருதுகிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரத்தில் காணப்படும் நமது எதிர்காலத்தை பற்றிய பதிவை பார்ப்போம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இனி மரணமோ துக்கமோ அழுகையோ வேதனையோ இல்லாத நித்திய உலகத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தில் இன்று தந்தையையும் தாயையும் ஆராதிக்கும் சியோனில் உள்ள பரலோக பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் யாவும் வழங்கப்பட்டது அல்லவா? கோரேசு இந்த மகிமையான தரிசனத்தை கண்டிருந்தால் அவருடைய இருதயத்தில் என்ன எழும்பி இருக்கும்? கோரேசை விடவும் நாம் இன்னும் ஆழமாக நெகிழப்படுகிறோமா? அவர் தீர்க்க தரிசனத்தை கண்டவுடன் செயல்பட்டதைப் போலவே நமக்குள் விழித்தெழும் விசுவாசமானது நமது இருதயத்தை முழுவதுமாக நிரப்பி நம்மை பற்றி எழுதப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஊக்கப்படுத்துகிறதா? கோரேசு எந்த அளவிற்கு ஆழமாக நிகழ்ந்து போனார் என்பதை வைத்து நம்முடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது என்று கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து என்று எழுதப்பட்டுள்ளது. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை,
இங்கு அவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் உங்கள் சொந்த பெயரை சேர்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கோரேசு என்ற தனது பெயர் தீர்க்க தரிசனங்களில் எழுதப்பட்டிருந்ததால் கோரேசு ராஜா ஆழ்ந்த உணர்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பினார். தேவன் அவர்களுடன் இருந்து அவர்களுடைய கண்களிலிருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பதாக தேவன் வாக்களித்துள்ளார். அவர்கள் என்று குறிப்பிடப்படும் அந்த இடத்தில் உங்களது பெயரும் இருக்கின்றன. தானியேல், ஜான் மற்றும் மெலிசா போன்றவர்களின் பெயர்களும் இருக்கும். இவர்கள் அனைவரும் அவர்கள் என்ற வார்த்தையில் அடங்கியுள்ளனர். இன்று இந்த தீர்க்க தரிசனத்தில் நம்முடைய பெயர்களையும் இணைத்து நமக்காக காத்திருக்கும் மகிமையான எதிர்காலத்தை ஆராய்வது அவசியமானதாகும். வேதாகமத்தை விடாமுயற்சியுடனே படிப்பதும் அதன் போதனைகளில் தேர்ச்சி பெறுவதும் அதன் வசனங்களை மனப்பாடம் செய்வதும் தேவனுடைய வார்த்தையை மிகுந்த சொல்லாற்றலுடன் அறிவிப்பதும் முக்கியமானவை என்றாலும் கோரேசு அனுபவித்ததை போன்ற ஆழ்ந்த உணர்ச்சியும் முக்கியமானதாகும். நாம் வேதாகமத்தை பார்க்கும்போது 2000 வருடங்களுக்கு முன்பே தேவன் என் எதிர்காலத்தை இதுபோன்று பதிவு செய்திருந்தார் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். இந்த காட்சியை நாம் சிந்தித்து பார்க்கையில் நாம் அனைவரும் கோரேசின் உணர்வை விட ஆழமான உணர்ச்சியுடன் சுவிசேஷத்தின் பணியை அணுகுவோமாக. அன்பர்களே, நமது எதிர்காலத்தை உற்று நோக்கும்போது நாம் எதை காண்கிறோம்? நமக்காக எவ்வளவு மகிமை மிக்க எதிர்காலம் காத்திருக்கிறது. மரணமில்லாத உலகம், துன்பமோ துக்கமோ வலியோ இல்லாத உலகம் அவர்களுக்கு வழங்கப்படும். அங்கே தேவன் தானியேலுடன் இருப்பார். அவர் மெலிசாவுடனும் இருப்பார். கோரேசின் வாக்குறுதியை விட 1000 மடங்கு, ஏன் 10,000 மடங்கு பெரிய வாக்குறுதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் அவரை காட்டிலும் நாம் மிகவும் குறைவாக நெகிழப்படுகிறோமா? இப்படி நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த நொடியிலிருந்தே நாம் அனைவரும் நமது ஆவிக்குரிய கண்களை அகலத் திறந்து தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கும் எதிர்கால உலகின் மீது நமது நம்பிக்கையை நிலைநிறுத்தி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் பந்தயத்தில் விடாமுயற்சியுடன் ஓட வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரத்திற்கு சென்று தேவன் நமக்கு வழங்கின எண்ணற்ற வாக்குறுதிகளில் ஒன்றை பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படியில்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். தேவனுடைய நித்திய வீட்டிற்கு நம்மை வழிநடத்த இயேசு கிறிஸ்து இந்த வழியை ஆயத்தப்படுத்தி நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று வாக்களித்தார். பரலோகத்தின் பரிசுத்த ஜனங்களாக இருப்பதற்காகவே நன்றி செலுத்த வேண்டிய விஷயமாகும். இருப்பினும் அவர், நான் உங்களை என்றென்றும் அரசாளும் ராஜ ஆசாரியர்களாக்குவேன் என்று சொன்னார். நன்றி செலுத்த இதுவே போதுமானதாக இருந்தாலும் இனி மரணமோ துக்கமோ அழுகையோ வலியோ இல்லாத ஓர் உலகத்தை வழங்குவேன் என்றும் வாக்களித்துள்ளார். இந்த உலகில் நம்முடைய எதிர்காலத்தை விட மகிமையும் பாதுகாப்பு மற்றும் அதிக உறுதியான வாக்குத்தத்தம் யாருக்கு இருக்கிறது? சீயோனின் பிள்ளைகளான நம்மை தவிர இத்தகைய வாக்குத்தத்தங்களை வேறு யாரும் பெறவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் தன் பெயர் இடம்பெற்றிருப்பதைக் கண்டபோது கோரேசு மிகவும் திகைத்துப் போய், உண்மையில் நான் இதுவரை செய்த யாவும் என் சொந்த முயற்சியால் நடந்தவை அல்ல, மாறாக தேவனுடைய உதவியால் நடந்தவையே என்பதை உணர்ந்து கொண்டார். பூமிக்குரிய காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனத்தை கேட்டு அவர் மிகவும் மனம் நெகிழ்ந்து போனார். மேலும் அவை வெறும் தற்காலிகமான காரியங்களாகவே இருந்தன. அப்படியானால் நம்மை பற்றி என்ன? நமக்கு வாக்குத்தத்தமாக அளிக்கப்பட்ட மகிழ்ச்சியானது எப்படிப்பட்டது? அது என்றென்றைக்கும் என்று மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதா?
அது என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை வெளிப்படுத்த வேறு வார்த்தைகளே இல்லை. என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நமது பெயர்களுக்கு பின்னால் அத்தகைய எதிர்காலத்தை வாக்களித்து உறுதிப்படுத்திய தேவனுடைய வார்த்தை இருக்கின்றது. நாம் வேதாகமத்தை படிக்கும் போதெல்லாம் இயேசு பெத்லகேமில் பிறந்தார், சாஸ்திரிகள் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள் போன்ற நிகழ்வுகளையும் விவரங்களையும் அறிந்து கொள்வது முக்கியம் என்றாலும், இந்த பதிவுகளின் மூலமாக அவர் எதை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். கோரேசின் எதிர்காலம் மகத்தானதாக கருதப்பட்டாலும் தேவன் நமக்கு ஒப்பிட முடியாத ஒரு கிருபையான எதிர்காலத்தை அளித்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது மிகவும் பரந்ததும் அளவிட முடியாததும் இவ்வுலக ஜனங்களால் கற்பனை செய்ய முடியாததுமான ஒன்றாகும். தேவனால் தனக்கு அருளப்பட்டதும் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்ததுமான எதிர்காலத்தை பார்த்து கோரேசு இஸ்ரவேலர்கள் அனைவரையும் விடுவித்தார். நாட்டின் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டால் இந்த முடிவு ஒரு மாபெரும் இழப்பாகும். அக்காலத்தில் அநேக அடிமைகளின் மூலம் பெரும் பொருளாதார வாய்ப்புகளை ஈட்டி இருக்க முடியும் என்ற போதிலும் அவர்கள் அனைவரையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அதன்பின் அவர், நீங்கள் எருசலேமுக்கு சென்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்கள் என்று கட்டளையிட்டார். கோரேசு வெறுமனே ஒரு ஆணையை பிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கினார். இன்று கோரேசின் எதிர்காலத்தை விட மிகவும் பிரகாசமானதும் மகிமையானதுமான ஒரு எதிர்காலத்தை தேவன் நமக்கு அருளியுள்ளார். இருப்பினும் கோரேசு செய்ததில் 1000 ஒரு பங்கையாவது 10,000 ஒரு பங்கையாவது நாம் செய்யவில்லை என்றால் இது உண்மையாகவே வெட்கக்கேடானது அல்லவா? தேவன் நமக்கு மிகப்பெரிய கிருபையை வழங்கியிருந்த போதிலும் அதை பற்றிய உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள உணர்தல் நமக்கு இல்லை. இதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது கோரேசின் இருதயத்தை விட நம்முடைய இருதயம் குறைவாக அசைக்கப்பட்டால் அதன் அர்த்தம் என்ன என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரு கணம் இதை ஆழமாக சிந்தித்து நம்மை நாமே பிரதிபலித்து பார்க்க வேண்டும் என்று நம்புகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு நமக்காக ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் செய்வதை காண்பித்து, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன் என்று சொல்வதையும் நாம் காண்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூரதேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும்போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதைக் கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அரிக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உன்னை நியாயந்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அரிக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வரப்பற்றிக் கொள்ளுவேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் இருந்தெடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இங்கே 10 ராத்தல் உவமையில் லூக்கா 19ஆம் அதிகாரம் தன் ராத்தலை அப்படியே வைத்துக் கொண்ட ஊழியக்காரனின் எதிர்காலத்தையும் தன் ஒரு ராத்தலை கொண்டு மேலும் 10 ராத்தல்களை சம்பாதித்தவனின் எதிர்காலத்தையும் பதிவு செய்கிறது. உங்களை பொறுத்தவரை எந்த எதிர்காலம் சிறந்ததாக தெரிகிறது? தன் ஒரு ராத்தலை அப்படியே வைத்துக் கொண்டவனின் எதிர்காலமா அல்லது மேலும் 10 ராத்தல்களை சம்பாதித்தவனின் எதிர்காலமா? 10 ராத்தல்களை சம்பாதித்தவனுடைய எதிர்காலம் சிறந்தது என்பதை நாம் உணர்ந்தால் அதையே நமது இலக்காக கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் 10 ராத்தல்களை சம்பாதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இலக்கை அடைவதற்கு உண்மையான கிரியை இருந்தாக வேண்டும். அதாவது அதை தொடர்ந்து செய்யும் விடாமுயற்சியை கொண்டிருக்க வேண்டும். கோரேசு தன்னை பற்றிய தீர்க்க தரிசனத்தால் மட்டும் மகிழ்ச்சியடையவில்லை. தேவனுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மீண்டும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றும் தீர்க்க தரிசனம் இருந்தது. எனவே அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவர் என்ன செய்தார்? அவர் அதை விசுவாசித்ததால் தீர்க்க தரிசனத்தின்படியே அதை நிறைவேற்றினார். அவர் இஸ்ரவேலர் அனைவரையும் விடுவித்தார். அக்காலத்தில் கைப்பற்றப்பட்ட நாடுகளின் ஜனங்களை உழைப்பிற்காக சிறைப்பிடிப்பது பொருளாதாரத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க உந்துதலாக அமைந்தது. இருப்பினும் அது தனது நாட்டின் பொருளாதாரத்திற்கு கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஏற்றுக்கொண்ட அவர் அவர்கள் அனைவரையும் விடுவித்தார். மேலும் எருசலேமுக்கு சென்று தேவனுக்கு பணிவிடை செய்ய ஒரு ஆலயத்தை கட்டுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார் அல்லவா? அவர் கட்டளையிட்டது மட்டுமல்லாமல் ஆலயத்தை கட்டுவதற்கான அனைத்து பொருட்களையும் வழங்கினார். இந்த உவமையை நாம் சிந்தித்து பார்க்கும்போது 10 ராத்தல்களை சம்பாதிக்கும் எதிர்காலத்தை கொண்டவர்களும் 5 ராத்தல்களை சம்பாதிக்கும் எதிர்காலத்தை கொண்டவர்களும் இருப்பார்கள். வருந்தத்தக்க வகையில் ஒரே ஒரு ராத்தலை கொண்ட எதிர்காலத்தை கொண்டவர்களும் இருப்பார்கள். பரலோக ராஜ்யத்தில் ராஜ ஆசாரிய கூட்டமாக நம் அனைவருக்காகவும் தேவன் ஒரு எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது நாம் நித்திய காலமெல்லாம் அனுபவிக்கப் போகும் ஒரு மகிமையான எதிர்காலமாகும். எனவே ஒரே ஒரு ராத்தலோடு நாம் இருக்கும் எதிர்காலத்தை விட 10 ராத்தலை பெரும் எதிர்காலத்தை உருவாக்க நாம் பாடுபட வேண்டும் அல்லவா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பார்ப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய்க் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். நாம் 20ஆம் வசனத்திற்கு செல்வோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் திக்க நாட்கள் முடிந்து போகும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதுதான் நமக்காக காத்திருக்கும் எதிர்காலமாகும். இது சுமார் 2700 வருடங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வெளிப்படுத்திய தீர்க்கதரிசன காட்சியாகும். நமது பரலோக தாயாகிய எருசலேமின் மகிமை சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்கப்படும் போது சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எனவே இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்ற முழு நம்பிக்கையுடன் நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் அல்லவா? தனக்காக நிறைவேற்றப்பட்டதற்கு பதிலளிக்கும் விதமாக கோரேசு தீர்க்கமாக செயல்பட்டது போலவே நாமும் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் சித்தத்தின்படி
நமது எதிர்காலத்தை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் அல்லவா? 하나님의 그 예언의 뜻을 따라갈 수 있는 우리가 되어야 되지 않겠습니까? தேவன் நமக்கு வெளிப்படுத்திய தீர்க்க தரிசன காட்சிகளில் மேலும் சிலவற்றை பார்ப்போம். 몇 가지 장면들을 더 한번 찾아보도록 합시다. 마태복음 மத்தேயு 24ஆம் அதிகாரம். நாம் ஒன்றாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷமானது நிச்சயமாக உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும். ஆனால் அது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதோடு மட்டும் நிறைவடையவில்லை. தேவன் தாம் மீண்டும் இந்த பூமிக்கு வருவேன் என்று எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். இவைகளை நம் சொந்த கண்களாலேயே அனுபவிக்கவும் காணவும் கூடிய தலைமுறையில் நாம் வாழ்கிறோம் என்பதற்காக நாம் எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும். நாம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். நித்திய பரலோக ராஜ்யத்தை நோக்கிய நமது பயணத்தில் இவைகள் நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் அல்லவா? இது எவ்வளவு உற்சாகமானது! இவை எவ்வளவு மகத்தான மற்றும் ஆச்சரியமானது! தேவன் இந்த காரியங்கள் அனைத்தையும் ஏற்கனவே பதிவு செய்துள்ளார். தேவன் நமக்காக சிலவற்றை அல்ல, நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்களையும் கொடுத்திருக்கிறார். தேவன் இப்போது இந்த செயல்முறையின் வழியாக நம்மை வழிநடத்துகிறார். எதிர்காலத்தில் நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் ராஜ ஆசாரிய கூட்டமாக அமர்த்தப்படுவோம் என்றும் வாக்குறுதியளிக்கிறார். எனவே பரலோகத்திற்கான நமது நித்திய நம்பிக்கையை இழந்துவிடாதபடிக்கு இவ்வுலகின் நிலையற்ற காரியங்களால் நமது இருதயங்கள் ஈர்க்கப்படுவதாய் நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஒரே ஒரு ராத்தலை கொண்டிருப்பவனின் எதிர்காலத்தை விட 10 ராத்தல்களை பெற்றவனைப் போல் இருப்பதே சிறந்தது அல்லவா? இதை அடைவதற்காக இன்று என்னும் இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை விடாமுயற்சியுடன் பிரசங்கிப்போமாக. அப்படி செய்வதனால் நமது சீயோன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் 10 ராத்தல்களை மட்டுமல்ல, 100, 1000 அல்லது 10,000 ராத்தல்களை கூட கூடுதலாக பெற வேண்டுமென நான் ஜெபிக்கிறேன். கோரேசு அனுபவித்த மகிழ்ச்சியையும் வியப்பையும் பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். அவருடைய பெயர் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்டிருந்தது. என்ன ஒரு வியக்கத்தக்க காரியம்! அவர் செய்ய போகும் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான காரியமாகும். சுமார் 2700 வருடங்களுக்கு முன்பு வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனங்களிலேயே இந்த காலத்தில் நாம் என்ன செய்வோம் என்பதை தேவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். 2000 வருடங்களுக்கு முந்தைய தீர்க்க தரிசனங்களில் எதிர்காலத்தில் நாம் என்னவாக இருப்போம் என்பதை தேவன் ஏற்கனவே பதிவு செய்திருந்தார். நாம் தேவனிடமிருந்து மரணமோ துக்கமோ அழுகையோ இல்லாத நித்திய உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் இந்த சுதந்திரத்தை பெறுவோம் என்பதும் வேதாகமத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உலகில் உள்ள ஏதோ ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை விட இது மிகவும் மதிப்பு வாய்ந்தது அல்லவா? இவ்வுலகில் 10 அல்லது 20 வருட வாழ்க்கை எவ்வளவுதான் அற்புதமாக இருந்தாலும் நித்தியமாக என்றென்றும் நிலைத்திருக்கும் வாழ்க்கை எல்லையற்ற மதிப்பு வாய்ந்தது அல்லவா? நமது எதிர்காலத்தை கோரேசுவின் எதிர்காலத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம். அவருடைய மகிமையானது நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இருப்பினும் அந்த சிறிய ஏவுதலினால் உந்தப்பட்ட கோரேசு ஒரு மகத்தான காரியத்தை சாதித்தார். தேவன் நமக்காக ஆயத்தம் செய்துள்ள மகத்தான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாம் துன்பத்திலும் துக்கத்திலும் மூழ்கி நம் வாழ்க்கையை வாழ வேண்டுமா?
இந்த தருணத்திலும் நம் இருதயங்களில் மீண்டும் ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்து தேவன் நமக்கு அருளின எதிர்கால நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாமல் உறுதியாக பற்றிக் கொள்வோம். நாம் அனைவருமே நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஓட்டத்தை ஊக்கத்துடன் ஓடும் சீயோனின் பிள்ளைகளாக பரலோக குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபம் செய்கிறேன். இத்துடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.